விஜயகாந்திற்கு இறுதி மரியாதை செலுத்த தீவுத்திடலில் இடமளித்த தமிழ்நாடு அரசுக்கு நன்றி தெரிவிப்பதாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார். இது தொடர்பாக தேமுதிக தொண்டர்கள் மத்தியில் அவர் பேசியதை சூப்பர்பைட்ஸ் பகுதியில் தற்போது பார்க்கலாம். தமிழக அரசிடம் நேரடியாக பேசி உடனடியாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தீவுத்திடலில் நமக்கு இடம் ஒதுக்கி கொடுத்து அனைத்து வசதிகளையும் செய்து கொடுத்து நம்ம தலைவருடைய இறுதி பயணத்திற்கு எல்லா விதத்திலும் நமக்கு உதவி செய்த தமிழக அரசுக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் உதயநிதி அவர்களுக்கும் அனைத்து அமைச்சர்களுக்கும் முதலில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். பத்திரிகை நண்பர்கள் அனைவரும் 2 நாட்களாக எங்களுடனேயே இருந்து அனைத்து செய்திகளையும் சேகரித்த பத்திரிகையாளர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கு ஏறக்கூடிய இந்த 2 நாள் கேப்டனுடைய இறுதி சடங்கு ஏறக்குறைய இன்னைக்கு நம்ம தீவுத்திடல்ல இருந்து தலைமை கழகம் வரைக்கும் 14 கிலோமீட்டர் வந்திருக்கும். ஏறக்குறைய 3 மணி நேரத்திற்கு மேலாக அந்த பயணம் இருந்திருக்கு. வழி நடுக்க கேப்டனுக்கு வரவேற்பு கொடுத்த அத்தனை தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் கழகத்தினருக்கும் பொதுமக்களுக்கும் என் 2 கரம் கூப்பி என்னுடைய நன்றிகளை நமது தேமுதிக சார்பாக உரித்தாக்குகிறேன். ஏன்னா இதுவரைக்கும் தமிழக அரசியல் வரலாற்றில் எந்த ஒரு தலைவருக்கும் கிடைக்காத ஒரு மிகப்பெரிய பேர் இன்றைக்கு நமது தலைவர் அவர்களுக்கு கிடைச்சிருக்கு. ஏன்னா நமக்கு வந்த புள்ளி விவரம் படி 2 நாட்களில் கேப்டனுடைய இறுதி சடங்குகளில் கலந்து கொண்டவர்கள் 15 லட்சத்திற்கும் மேலானவர்கள் என்பதை சொல்லியிருக்காங்க. இதுவரைக்கும் இது மாதிரி ஒரு எமோஷனல் பாசமான ஒரு கிரவுட் முதல் முறையாக தமிழ்நாடு பார்த்திருக்கிறது. அதற்கு நமது கேப்டன் அவர்கள் செய்த தர்மமும் அவருடைய நல்ல எண்ணமும் கடைசி வரைக்கும் அனைவருக்கும் உதவி செய்த அந்த குணமும் தான் இன்னைக்கு ஒட்டுமொத்த மக்களே இன்னைக்கு தெருவுல நின்று பிரிட்ஜ் எல்லாம் நின்று பூ தூவி அவரை நிச்சயமாக சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய அளவு வாழ்த்திய அனைத்து பேருக்கும் என்னுடைய 2 கரம் கூப்பி நான் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன்.